जय माई शिरडी साई माई। जय अनंत कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति भुजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगन्माते राधे कृष्ण माई की जय। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போகிறது பாபாவின் எங்கும் நிறைந்த தன்மையினுடைய லீலை. அந்த லீலைகளை சொல்கிறதுக்கான இரண்டாவது பகுதியாக நம்ம இதை அனுபவிக்க போகிறோம். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நன்னாள். வாஸ்தவத்தில் இந்த அக்ஷய திருதியினுடைய அற்புதங்களை நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டு அடுத்து பாபாவினுடைய லீலைக்கு நம்ம அவசியம் போகலாம். பொதுவாக இந்த பொதுமக்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி அக்ஷய திருதியை, ஒரு நகையை வாங்கினா வீட்டில் நகையாக குமியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கிளப்பி விட்ருக்காங்க. வாஸ்தவத்தில் இன்றைக்கு தங்கம் வாங்கக்கூடிய நன்னாள் அல்ல, எல்லா நாளும் வாங்கலாம். அப்போ ஏன்பா ஜனங்கள்லாம் இன்றைக்கி நிறையா பேர் ஓடி போய் அக்ஷய திருதியை கிடைக்காதுன்னு போய் நகை வாங்குறாங்க? அது அவங்களுடைய எண்ணம். வாஸ்தவத்தில் இன்றைக்கு அக்ஷய திருதியை இன்னைக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியமானது. இறை வழிபாடு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நன்னாளில், இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் இதெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றியதுங்கிறதுக்கான புராணமே உண்டு. அதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ அந்த விதத்தில் அக்ஷய திருதி அன்னைக்கு புராண இதிகாசத்தில் சொல்லப்பட்ட விசேஷங்கள் எதெல்லாம் உருவானது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். வாஸ்தவத்தில் இந்த அக்ஷய திருதியைன்னு சொல்லக்கூடிய நாள் அகாதீச் அப்படின்றது வேத சொல்லலாம். அது அகாதீச் அப்படின்றதான் சொல்லுவாங்களாம். இன்றைக்கு அக்ஷய திருதியை இதே நன்னாளில் தான் பரசுராமருடைய ஜெயந்தி, பரசுராமர் பிறந்த தினம் இன்றுதான் சொல்லப்படுது. இன்னைக்கு தான் திரேதாயுகம் உருவான தினமா. திரேதாயுகம், சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களில் திரேதாயுகம் உண்டான நாள் இந்த அக்ஷய திருதியில தான். அடுத்ததா பாகீரதன்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பரம பக்தன் தன்னுடைய தபசுனால இன்னைக்கு கங்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். பலர் அந்த கங்கையில போய் ஸ்நானம் பண்ணியிருக்காங்க. ரிஷிகேஷ், காசி, அலகாபாத்லாம் போனவங்கெல்லாம் அதில் குளிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட உயர்ந்ததான கங்கையை இமயமலையிலிருந்து இறைவனுடைய கிருப்பையால பூமிக்கு வர வச்சவர் பாகீரதன்னு சொல்லக்கூடிய பரம பக்தர். அந்த கங்காவுக்கு இன்னொரு பெயர் பாகீரதின்ற பேரும் உண்டு. ஏன் அந்த பேர் அப்படின்னா, பாகீரதனுடைய தபசுனால இந்த பூமிக்கு கங்கா வந்ததுனால பாகீரதின்ற அந்த பேரும் கங்காவுக்கு அந்த பேரும் உண்டு. அடுத்ததா தர்மர் இருக்கார் இல்லையா, பஞ்ச பாண்டவர்கள். அந்த பஞ்ச பாண்டவர்கள்ல அது ஒரு லீலை. இதெல்லாம் சொல்லப்போனால் ரொம்ப நேரம் இழுக்கும், அதனால் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஒரு அடர்ந்த காட்டில் துர்வாச முனிவருடைய படைக்கு இந்த பஞ்சபாண்டவர்கள் சாப்பாடு போட போகிறாங்கங்கிறத யாரோ தூண்டுதல் மூலமாக போகும் பொழுது, ஆனால் அந்த துர்வாச முனிவரோட சேர்ந்து பல பேர் ஆகாரத்துக்கு வர போகிறாங்கங்கிறது இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு தெரியாது.
உடனே வந்து சாப்பாடு கேட்டால் எங்கே போவாங்க? இருக்கு, ஒரே ஒரு பருக்க இருந்துச்சு. கிருஷ்ணன் அந்த நேரத்தில் அந்த இடத்துல தோன்றி எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டபோது ஒன்றுமே இல்லை கிருஷ்ணான்னு சொல்லும் பொழுது அவங்க சமைச்ச பாத்திரத்தை கண்ணனே எடுத்து கையை விட்டு இப்படி இப்படி பார்த்தானா. ஒரே ஒரு பருக்க சாதம் அதில் இருந்துச்சான். அதை எடுத்து சாப்பிட்டானா கண்ணன். வந்த ஆயிரக்கணக்கான துர்வாச முனிகளோட வந்த ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களுக்கு பசி அடங்கிட்டான், பசியே இல்லையா. அந்த ஒரு பருக்க செய்த உயர்ந்ததான லீலை. அப்ப கண்ணன் அந்த நேரத்துல ஒரு பாத்திரத்தை கொடுத்தானா. என்ன பாத்திரமா அது? அக்ஷய பாத்திரம், அழியவே அழியாது. இதுல நீ எந்த நேரத்துல உணவு வேணும்னு நினைச்சினா இந்த அக்ஷய பாத்திரத்திலேருந்து உனக்கு உணவு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் அந்த லீலை. அடுத்ததா குசேலர்னு சொல்லக்கூடிய கண்ணன் கூட படித்த அவருடைய நண்பர். கண்ணன் மகாராஜானா ஆயிட்டார், குசேலர் பரம ஏழையா இருந்தார். ஏழையா இருக்கும்போது அவருடைய மனைவி வந்து கொஞ்சோண்டு அவளை கட்டிவிட்டு, இந்த மாதிரி உன் கண்ணன் பெரிய மகாராஜனாச்சே, உன் ஃப்ரெண்டு ஒரு முறை போய் பார்த்து ஏதாவது பணங்காசு வாங்கிட்டு வாங்க அப்படின்ன பிறகு இவர் குசேலர் ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டவர். நான் எப்படி அவன்கிட்ட போவேன், அவன் எங்கேயோ இருக்கான், நான் இங்கேயோ இருக்கேன், எப்படி என்னை உள்ள கூட விடுவாங்களான்றது சந்தேகம்ங்கிறத மாதிரி நினைச்சுக்கிட்டு துவாரகைக்கு குசேலர் லவோண்டு அவளை எடுத்துக்கிட்டு, ஒரு பிடி அவளை எடுத்துக்கிட்டு போனாராம். அந்த அவள் ரொம்ப விசேஷமா இருந்திருக்கு. உள்ள போனோன்னு அதிகாரிகள் விடல, வெளியில இருக்க வாயிற்காவல் விடல. கண்ணன் இப்படி மாடியில வந்து பார்த்தான். ஆஹா, என்னுடைய நண்பன் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்த உடனே கீழே வந்து அப்படியே ஓடி வந்து தன்னுடைய நண்பனை சகாவ குசேலரை கட்டி அணைத்து உள்ள கூட்டு போய் முதல்ல பரமாத்மாவான கண்ணன் அந்த குசேலருடைய திருவடிக்க தொட்டு நமஸ்காரம் பண்ணி பாத பூஜை பண்ணாராம். அவருடைய மனைவியான ருக்மணி தேவி அழகா விசிறி விட்டு சாப்பிட்றதுக்கு தூத்தம், அதாவது நீரெல்லாம் கொடுத்து அவ்வளோ ஆஸ்வாசப்படுத்தியிருக்காங்க. கடைசியா கண்ணன் கேட்டானா குசேலரை பார்த்து, எனக்கு என்னடா கொண்டு வந்த? பாபா கேட்பார்ல அடிக்கடி, எனக்கு என்ன கொண்டு வந்த நீ அப்படின்னு கேட்பார் இல்லையா. அதை போல கண்ணன் கேட்கும் பொழுது ஒன்றும் கொண்டு வரலன்னு சொல்வாராம். ஆனா கண்ணனுக்கு தெரியும் எல்லாம் சர்வாந்தர்யாமி இல்லையா, பாபா தானே கண்ணன். ஸோ சர்வாந்தர்யாமியான கண்ணன் அந்த குசேலர் அவளை எடுத்துட்டு வந்து தெரிந்து கொண்டு அந்த அவளை வாங்கி உள்ள போட்டாராம். இன்னொரு பிடி போடும் பொழுது ருக்மிணி தடுத்துட்டாலாம். இது போதும் அவனுக்கு, எனக்கு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாலாம் அந்த அம்பாள். யாரு? ருக்மிணி தேவி. குசேலர் திருப்பி அவர் வீட்டுக்கு போனாராம். அவரோட வீடா இல்லையா, பெரிய அரண்மனை ஆயிட்டான். ஒரு பிடி அவள் தந்ததுக்கு கண்ணன் காட்டின கருணை அந்த நாள் இந்த நாள். அது மட்டும் இல்ல, ஆதிசங்கராச்சாரியர் 8 வயது பையனா சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு சஞ்சாரம் பண்ணும் பொழுது பிக்ஷை கேட்கறதுக்கு ஒரு ஏழ்மையான வீட்டுக்கு வாசல்ல போய் நிற்கிறார். பிக்ஷை கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அழுகின பாதி நல்லா இருக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனி, அந்த நெல்லிக்கனியை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தில் கூடிய பெண்மணி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை கேட்கும் பொழுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆச்சாரியரே அப்படின்னு சொல்லும் பொழுது கனகதாரா சோஸ்திரம் பாடி ஆகாசத்திலேருந்து மகாலட்சுமியினுடைய அருளால வெறும் தங்க காசா கொட்டின நன்னாள் இந்த நாள், இந்த அக்ஷய திருதியை. புரியுதுங்களா? அதே மாதிரி குபேரன் வந்து ஏதோ ஒரு அகங்காரத்தினால நிறைய செல்வத்தை இழந்துட்டாராம். அவர் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி செல்வங்கள் எல்லாம் மீட்ட நாள் இந்த அக்ஷய திருதியை. அடுத்ததா வியாச பெருமான் மகாபாரதம் எழுதின தொடங்கின நன்னாள் இந்த அக்ஷய திருதியை. அடுத்ததா மகாலட்சுமி தாயார் அவதரித்த தினம், பார்க்கடல்ல அவதரித்த தினம் இந்த அக்ஷய திருதியை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அன்னபூர்ணி தேவி உருவான தினம், அந்த அம்பாள் அவதரித்த தினம் இன்றைய தினம். இதே தினத்துல தான் இன்னைக்கு இன்றைய 2025 காஞ்சிபுரத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிற காஞ்சி காமகோடி பீடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சி காமகோடி பீடம் கேள்விப்பட்டாலே காஞ்சி மகா பெரியவால தெரியாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆதிசங்கராச்சாரியர் பகவத்பாதாலால் உருவாக்கப்பட்ட இந்த சங்கராச்சாரிய பீடம் ஒவ்வொரு மகான்களால வழிநடத்தப்பட்டு வருது. அதுல காஞ்சி மகா பெரியவா, அடுத்து விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், பால பெரியவா போல இருக்கக்கூடிய மகான்கள் இன்னைக்கு 27 வருஷம் கழிச்சு ஒரு உயர்ந்ததான மகத்துவமான ஒரு பீடாதிபதியா
அன்னவரம்னு சொல்லக்கூடிய ஆந்திரால சத்யநாராயணன் கோவில் அங்கதான் இருக்கு, ரொம்ப ஃபேமஸ். அந்த சேத்திரத்தை சேர்ந்த கணேச சர்மான்னு சொல்லக்கூடிய 20 வயது கொண்ட ஒரு பாலகன், அவரை 71வது பீடாதிபதியா இன்னைக்கு உட்கார வைத்த தினம் அக்ஷய திருதிகை. நீங்களாம் நியூஸ் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 20 வயது கொண்ட ஒரு சிறிய பாலகன், அவர் உலகத்தை துறந்து, பெற்றோரை துறந்து, உற்றத்தார் சுற்றத்தார், தன்னுடைய பூணூல், தன்னுடைய அரஞ்ஞான் கயிறுன்னு சொல்லக்கூடிய சர்வத்தையும் துறந்து சந்நியாசியம் ஏற்றுக்கொண்ட நாள் இந்த நாள். நீங்க டிவியில டெலிகாஸ்ட் இன்னைக்கு லைவ் விட்டாங்க, நீங்களாம் போய் பார்த்தீங்களா எனக்கு தெரியாது, ஆனாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இந்த கடமை. அதனால இந்த 20 வயதுல அவர் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம்ங்கிறத நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஒரு ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறதுக்காக எதையும் துறக்கணும்னு சொல்லக்கூடியது ஒரு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு இந்த 2 கண்ணால் பார்த்தோம், ஒரு 20 வயது பாலகன், அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் அந்த சன்னியாசி மேற்கொண்டிய விழாவில் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. சன்னியாசி மேற்கொண்டிய நேரத்தில் அந்த பாலகனுக்கு பின்னாடி தான் அவங்க எல்லாரும் நின்னுகாங்க. அவங்களுடைய மனது எப்படி இருக்கும், அந்த பாலகனுடைய சம்ஸ்காரம், அதாவது சம்ஸ்காரம் அப்படின்னா அவருடைய உயர்ந்த நோக்கு எவ்வளோ உயர்ந்ததுங்கிறத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த விதத்தில் நிறைய உண்டு. இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது நம்மள யாருக்காவது தெரியுமா? இன்னொரு பரம ரகசியம், பெரிய விஷயம் என்னன்னா, ஷிரடி மாஜே பண்டரபூர சாயி பாபா ரமவர, பாபா ரமவர சாயி பாபா ரமவர. பாடுறோம் இல்லையா? பாபாதான் பாண்டுரங்கன், பாபாதான் ஸ்ரீ விட்டலன், பண்டரிநாதன் நம்ம வாயார பாடுறோமே. சாட்சாத் அந்த பண்டரிநாதன் ஆவிர்வவிச்ச தினமும் இந்த அக்ஷய திருதியை தான். பண்டரிபுர சேத்திரத்துல ஆவிர்வவிச்சதுன்னா என்னன்னா, தன்னுடைய சொரூபத்தை சிலா ரூபத்தை அர்ச்சாவதார மூர்த்தியா தன்னை உருவகப்படுத்தி கொண்ட நன்னாலும் இந்த அக்ஷய திருதியை தான் அப்படின்றத எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ விஷயம் இருக்கே, இவ்வளோ விஷயம் இருக்கே, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அங்கங்கே ஓடலாமா? நினச்சி பார்க்க வேண்டாமா? இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் தானே. ஆகையினால ரொம்ப உயர்ந்த நன்னாளில் நமக்கெல்லாம் உண்மையான அக்ஷயம் எது அப்படின்னா, குருநாதருடைய திருவடி தான் நமக்கான உண்மையான அக்ஷய பாத்திரம். அவருடைய திருவடி சரணாகத விந்தம். அந்த திருவடியில் போய் உட்கார்ந்து எதை கேட்டாலும் அது கொடுக்கும். இந்த கற்பக விருட்சம், சிந்தாமணி, பரிசக்கல் அப்படிலாம் சொல்லுவாங்க, நிறையா சொல்லுவாங்க, கேட்டதெல்லாம் கொடுக்கும். நினைச்ச மாத்திரத்தில் நமக்கு அது தேடி வருமா? அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் சாய்நாதர் அது எல்லாத்தையும் மிஞ்சி போய் இதெல்லாம் நினைச்சு பார்த்தது தான் கொடுக்கும். ஆனால் நம்ம பாபா நினைச்சு பார்க்காததெல்லாம் கொடுப்பாராம். நம்ம பாபா நினைச்சு பார்க்காததெல்லாம் கொடுப்பார், புரியுதுங்களா? அப்பேற்பட்ட சுவாமி அவருடைய எங்கும் நிறைந்த தன்மையினுடைய லீலா வினோதங்களை இப்போ நம்ம கொஞ்சம் அனுபவிக்க போகிறோம். பொதுவாக பகவான் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பஞ்சமகாபூதமாக, சூரியனாக, சந்திரனாக, ஜீவாத்ம வடிவம் என யாதுமாகி நீக்க மர நிறைந்து நிற்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சச்சிதானந்த சத்குரு சாயிநாதர் அப்படின்றத அப்படின்னு உங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பஞ்சமகா பூதமா இருக்கக்கூடியவர் நமது குருநாதரே. சூரியனாக இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நமது குருநாதரே. சந்திரனாக இருந்து இரவு நேரத்தில் நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், சகல ஜீவராசனை காக்கக்கூடியவர் நமது குருநாதரே. இது அனைத்திற்கும் சாட்சியாக விளங்கக்கூடிய ஜீவாத்ம ரூபனாக இருக்கக்கூடியவர் நமது சாகிநாதரே. ஆக மொத்தம் அத்தனையும் குருநாதனா இருக்கும் பொழுது நம்ம யார், நான் யார் அப்படின்ற கேள்வி வைத்தோம் அப்படின்னா, வாஸ்தவத்தில் பாபா தன்னுடைய சாயி சச்சரித்தத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, அடே உனக்கும் எனக்கும் துளியும் வேறுபாடு கிடையாதுடா, நீயும் நானும் ஒன்று தான். ஆனால் உனக்கும் எனக்கும் நடுவில் ஒரு சுவர் ஒன்று இருக்கு, தேலின்ற சுவர். அந்த சுவத்துக்கு பேரு தேலியாம். ஆனால் அகங்காரம்ன்ற சுவராம் அது. அந்த அகங்காரத்தை
நீ என்னைக்கு உடைக்க போறியோ அது நம்மளால உடைக்க முடியாது. குருநாதன் காலில் விழுந்து அவரையா உடைக்க சொன்னாதான் உண்டு, அது உடையும், இல்லைன்னா உடையாது. அப்ப அந்த தேலின்ற அகங்கார சுவர் என்று நமக்குள்ளிருந்து அகத்திலும் புறத்திலும் உடைகிறதோ அன்றுதான் நம்மளும் குருநாதனும் ஜீவாத்ம பரமாத்ம சுரூபமா இருந்து ஜீவாத்ம ரூபம் பரமாத்மாவாகிய சாய்நாதர் கூட ஒன்றக்கூடிய நன்னாள். அது அகங்காரம் என்றைக்கு அகங்காரம் நான் எனதுங்கிற பற்று இது எல்லாம் நம்மளை விட்டு என்னைக்கு தொலைதோ அன்றுதான் இறைவனும் நாமும்ன்ற ஒன்று அகம் பிரம்மாஸ்மின்பாங்க. இறைவன் ஒருவனே, நானே அந்த இறைவன் வேதாந்த கருத்துக்கள். ஆனால் வாஸ்தவத்தில் இந்த கருத்தை நம்ம கொண்டு போயிட்டு பயணம் பண்ணோம் அப்படின்னா எது லபிக்கும் எது லபிக்காதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வாஸ்தவத்தில் குருநாதருடைய அந்த சரணாகத விந்தகனுக்கு ஒரு அடிப்பணிந்து சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகனாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வைத்து கொண்டோமே ஆனால் எப்படி அந்த தாய் பூனை, அந்த பூனை எப்படி தன்னுடைய குட்டி அழகா வாயால கவ்வி எங்கே பாதுகாப்பான இடம் இருக்கோ அங்கே கொண்டு போய் அந்த பூனை வந்து தன் குட்டியை பாதுகாக்குதோ அதை போல நம்மளையும் அந்த பூனை குட்டி பண்ண வேண்டியது ஒரே வேலை. என்ன பண்ணுது அப்படின்னா சதா அம்மாவையே நினச்சிக்கிட்டு இருக்கு, வேற ஒன்றுமே அது பண்ணலை. தியானம் பண்ணுறதில்ல, யோகம் பண்ணுறதில்ல, யாகம் பண்ணுறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல. அது பாட்டுக்கு சும்மா இருன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா இரு அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சும்மா இருக்குது. அந்த மாதிரி ரமண மகரிஷி, சிவபாக்கியர் போன்ற எண்ணற்ற மகான்கள், அகத்திய ரிஷி போன்ற எண்ணற்ற மகான்களுடைய வாக்கு சும்மா இரு அப்படின்றது தான். அது ரொம்ப உயர்ந்த வார்த்தை. சும்மா இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? மனசு இல்லாமல் இருக்கணும், எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும், செயல்கள் இல்லாமல் இருக்கணும், எது செய்தாலும் நான்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். அது உயர்ந்த ஸ்தானம். அது அப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னால் நமக்கு அந்த குருநாதர் அந்த அருட்பெரும் கருணையை நமக்கு கொடுப்பார். அப்பேற்பட்ட சச்சிதானந்த சத்குருநாதருடைய அம்மா யார், அவங்களுடைய அப்பா யார், பாபாவுக்கு யாராவது உறவினர்கள் இருக்காங்களா, பாபாவுக்கு கூட பிறந்த யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவர் உண்மையாக அவர் என்ன ஊர், யாருக்கு அவர் பிறந்தார், அவர் ஒரு இந்துவா இல்லை ஒரு முஸ்லீமா, யார் தான் அவர் அப்படின்னு நிறையா பேர் தேடினாங்க. அந்த காலத்தில் பாபாவை பற்றி நிறையா பேர் தேடினாங்க. வாஸ்தவத்தில் பாபா கிட்ட நிறையா பேர் உட்கார்ந்து, பாபா உங்கள் ஊர் என்ன பாபா அப்படிலாம் பல பேர் கேட்பாங்க. சொல்லவே மாட்டார். உங்கள் அம்மா அப்பா பேர் சொல்லவே மாட்டார். நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க அதையும் சொல்லவே மாட்டார். ஆனால் சொல்லியிருக்கார், அதையும் சொல்கிறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். அப்போ பாபா வந்து யார், அவங்க அம்மா அப்பா யார், இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வந்திருக்கு. அதுக்காகவே ஒரு லீலையை பாபா பண்ணார். எங்கும் நிறைந்த லீலையா அதற்காகவே ஒரு லீலையை பண்ணார். அந்த லீலையைத்தான் இப்போ அடியேன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை செவி வழி செய்தியாக உங்கள் காதில் பட்டிருக்கலாம், மனசில் பட்டிருக்கலாம். பாபாவுடைய லீலை. ஒரு திருடன் ஷிரடியிலேருந்து ஒரு விஷயத்தை திருடிட்டான். திருடப்பட்ட விஷயம் அவன் எங்கே திருடினான்ங்கிறது கூட தெரியாது. அவன் திருடிட்டான். திருடனது உண்மை. திருடிட்டு தூளியான்ற ஊரில் மாட்டிக்கிட்டான். போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு ஏய் எங்கே தின்ன, யார் தின்ன, அவன் கூட்டாளி யார், யார் கொடுத்தா அப்படிலாம் கேள்வி கேட்கும்போது ஷிரடியில் இருக்கக்கூடிய சாய்பாபா தான் எனக்கு இந்த நகையை கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டான். ஷிரடியில் இருக்கக்கூடிய சாய்பாபா தான் திருடி என்கிட்ட கொடுத்தார் அப்படின்னு சொல்லிவிட்டான் அவன். உடனே போலீஸ்லாம் ஆச்சரியம் அடைச்சிட்டாங்க. கோர்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க அவனை. தூளியார்னு சொல்லக்கூடிய கோர்ட்டில். அந்த கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. என்னன்னா, சாய்பாபான்னு சொல்லக்கூடிய ஃபக்கீர் ஷிரடியிலேருந்து இந்த தூளியான்ற கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு செய்தி ஷிரடிக்கு அனுப்பப்பட்டுச்சு, பாபாக்கு அனுப்பப்பட்டுச்சு. பாபா கிட்ட கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்தா, ஆல்ரெடி பாபா சர்வாந்தரியாமி தெரியும், கிழிச்சு அக்னிகுண்டத்தில் போட்டார். அப்ப அவரை சார்ந்தவங்க தூளியா கோர்ட்டில் இருக்கக்கூடிய சில பேர்களுக்கு, அதாவது ஜட்ஜிக்கு, வக்கீல்களுக்கெல்லாம் ஒரு லெட்டர் எழுதினாங்க. பாபாவை நாங்கள் இறைவனாக வணங்குறோம், அதனால எங்களுடைய இறைவனை அங்கே அனுப்புறதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், நீங்கள் வேணா இங்கே வாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. உடனே
தூளியா கோர்ட்டை சார்ந்தவங்க, அதிகாரிகள், போலீஸ் கான்ஸ்டபிள், இந்த திருடன் எல்லாரையும் வந்துட்டு இருக்காங்க. எங்கிருந்த தூளியான்ற ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாபா துவாரகாமையில சொல்றாரா, எங்கும் நிறைந்த தன்மை பாருங்க, சேர்லாம் நிறைய எடுத்துட்டு வாங்க, பெரிய பெரிய அதிகாரிலாம் வராங்க அப்படின்னு பாபா சொல்லி கடைசியில சேர்லாம் அழகா வட்டமா போட்டு, வட்ட விவசாய மாநாடுன்ற மாதிரி அழகா பெஞ்செல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சியாச்சு. ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம், ரெடி பண்ணி வச்ச 10 நிமிஷத்துல இந்த கோர்ட்ல இருந்து சேர்ந்தாங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஊரு கூட்டிட்டு திருடன் அப்படி இப்படி பார்க்கறான், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம போயும் பாபா பேர் சொல்லி விட்டோமே, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா திருடன் ரொம்ப பயப்படுறான். அப்ப கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜி, அதிகாரிகள் எல்லாரும் சாய்பாபாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம குருநாதரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கேட்ட கேள்விலாம் என்னென்ன, அதுக்கு பாபா என்ன பதில் சொன்னார் அப்படின்றத தான் இப்ப நம்ம ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப அதிகாரி கேட்ட கேள்வி, உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பாபாவை பத்தி கேட்கிறார். என்ன எல்லாரும் சாய்பாபான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். அடுத்ததா, உன்னுடைய அப்பா யார், உன்னுடைய அப்பாவோட பேர் என்ன, அதுவும் சாய்பாபா தான் அப்படின்னு இருக்கார். உன்னுடைய அம்மா யார், அதுவும் சாய்பாபா தான் அப்படின்னு இருக்கார். என்னடா இது, எது எடுத்தாலும் சாய்பாபா சாய்பாபான்னு இவரே சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து, உன்னுடைய குரு யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய குரு வெங்குசா மகாராஜ் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாபா. வெங்குசா மகாராஜ் அப்படின்னு சொல்லியிருக்கார். உன்னுடைய மதம் என்ன, உன்னுடைய கொள்கை என்ன, உன்னுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டா, என்னுடைய மதம் கபீர் மதம், ஜாதி கடவுள் ஜாதி அப்படின்னு இருக்கார். எவ்வளோ பெரிய வார்த்தையை பாருங்க. கபீர்தாசர் என்ன ஜாதி, அவர் என்ன ஜாதின்னு சேர்க்கவே முடியாது. அது சுகபிரம்மத்துடைய அவதாரம் கபீர்தாசர். கபீர்தாசர் ஒரு ஆத்துல, ஒரு படகுல, ஒரு முத்துச்சிற்பி பெட்டியில ஒரு முஸ்லிம் குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு மகான், சுகபிரம்மத்துடைய அவதாரம். முஸ்லிமால வளர்க்கப்பட்டு ஹிந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியன், ராமானந்தர்னு சொல்லக்கூடிய மகான் கிட்ட ராமநாமாவை உபதேசம் வாங்கி கொண்டு பெரிய உயர்ந்த மகான் கபீர்தாசர். அவருடைய மதமா என்னுடைய மதம் அப்படின்னு பாபா சொல்றார். அப்படின்னா என்ன மாதிரி பாபாவுடைய அந்த வாக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஜாதி என்னன்னு கேட்டா பர்வதிகார்னா கடவுள், எல்லாத்துக்கும் அதிகாரி நான் தான் அப்படின்றத பாபா சொல்றார். ஆடி போயிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ரொம்ப ஆடி போன விஷயம் என்ன தெரியுமா, உட்கார்ந்து விட்டு எல்லாரும் ஏந்திரிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன கேள்வினா, உங்களுடைய வயசு என்ன பாபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய வயசு என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது, பல லட்ச ஆண்டுகள் இருக்கார் பாபா. 60 வயசு 70 வயசுலாம் சொல்லல பாபா, பல லட்ச ஆண்டுகள் என்னுடைய வயசு அப்படின்னு இருக்கார். பொதுவா மகான், நீங்க சொல்றது சத்தியமா அப்படின்னு எல்லாரும் ஏந்திரிச்சு கேட்டாங்க. நான் சொல்வது சத்தியமேன்னு இருக்கார் பாபா. பொதுவா மகான்கள், பாபா வாழ்ந்தது 60 வருஷ காலம் நம்ம சச்சத்துல படிச்சிருக்கோம். ஆனா அதுக்கு வர 60 வயசா அப்படின்னா வயதை கடந்த மகான் அவர். அதாவது மனித உருவை கடந்து, மனித மனதை கடந்து, மனித ஆத்மாவையும் கடந்து இருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபம் நம்மளுடைய பாபா. அப்பேற்பட்ட பாபா, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சுவாமி, பல லட்ச ஆண்டுகள் என்னுடைய வயது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா பாபாவை எந்த காலத்தை சேர்ந்தவர், பாபா எந்த ஆண்டு பிறந்தார், அவருடைய அம்மா யாரு அப்பா யாருன்ற கேள்வி யாராவது கேட்க முடியுமா? இப்ப பாபாவுடைய எங்கும் நிறைந்த தன்மையை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆகையினால தான் இந்த ஒரு விஷயத்தை அடியன் சில நூல்கள்ல இருந்து எடுத்து உங்களுக்கு இந்த லீலையை அடியன் சொல்றேன். அதுக்கப்புறம் சமாச்சாரம் என்னாச்சுன்னா, பாபா இதோ நிக்கிறான் இந்த திருட்டன், அவன்தான் நீங்க கொடுத்ததா சொல்றான். ஆமா நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு பாபா ஒத்துக்கிட்டார். நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. என்னடா அது, பாபா ஒத்துக்கிறாரு, வாண்டடாவே ஒத்துக்கிறாரு. பாபா நல்லா நல்லா சொல்லுங்க, இவனுக்கு நீங்க தான் கொடுத்தீங்களா? இவனுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் கொடுக்கணும், நான் தான் கொடுப்பேன் அப்படின்றது பாபா அப்படி சொல்லியிருக்கார். சொன்ன உடனே என்னடா இது இப்படி ரொம்ப போச்சே அப்படின்ன பிறகு பாபா
பாபாவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே. அப்படி சுத்தி இருந்தவங்க எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகும் பொழுது அப்போ ஒரு விஷயம் நடக்குது ஷிரடி ஊர்ல. என்னன்னா, யார் ஊருக்குள்ள வந்தாலும் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வருவாங்களாம். ஒரு நோட்ல நான் இன்ன ஊரை சேர்ந்தவன், நான் எதுக்கு இந்த ஷிரடி கிராமத்துக்குள்ள வரேங்கிற ஒரு நாட்குறிப்பேடு இருக்குமா. அந்த குறிப்பேடை எடுத்துட்டு வாங்க, அந்த குறிப்பேடுல இவந்த திருடன் பேர் இல்லைன்னா செக் பண்ணுவோம், இருந்தா செக் பண்ணுவோன்ட்டு செக் பண்ணும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல அந்த திருடனுடைய பேர் அந்த லிஸ்ட்ல இல்லை. அந்த லிஸ்ட்ல இல்லை. உடனே பாபா குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நிரூபணமாகி பாபாவை விட்டாங்க. பிடிச்ச திருடனை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா? அந்த மாதிரி பாபாவுடைய அவருடைய சொந்தமான விஷயத்தை பத்தி நம்ம ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சோம். அவருடைய எங்கும் நிறைந்த தன்மை இந்த சின்ன லீலை மூலமா காட்டிட்டார். பார்த்தீங்களா, எனக்கு வயசு பல லட்சம் ஆண்டுகள்னு சொல்றாரே பாபா. அப்படின்னா எப்பேற்பட்ட சுவாமி, பரம்பொருள் இல்லையா அவரு? அதுக்கப்புறமா அவருடைய நிறைய வாக்குகள், அவர் என்ன பேசுறாருன்றதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. 1980 மகள்சால்பதி எல்லா பக்தர்களும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது அப்ப ஷிரடி ரொம்ப அட்ட கிராமம், யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. ஆனா பாபா சொன்னாரு, எதிர்காலத்துல இந்த ஷிரடி பெரிய சேத்திரமாக போறது, சேத்திரமாகும். 2வது பெரிய பெரிய பில்டிங்லாம் வரும், பெரிய பெரிய விழாலாம் கொண்டாடுவாங்க, யானையிலேருந்து குதிரையிலேருந்து எல்லாம் என்னுடைய இந்த ஷிரடிக்கு வரும், மேற்கொண்டு பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் வருவாங்க அப்படின்லாம் பாபா சொல்லியிருக்கார். எல்லாம் கேட்டு சிரிச்சு விட்டாங்க. எல்லாரும் கேட்டு சிரிச்சுட்டாங்களே தவிர வாஸ்தவத்துல இன்னைக்கு பாருங்க, 1980 பாபா புகுத்த வாக்கு இன்னைக்கு சத்தியமாயிருக்கு. அப்ப பாபாவினுடைய வாக்கு பரபிரம்மத்தினுடைய வாக்குங்கிறத நம்ம நம்பணும். இப்ப புரியுதுங்களா? பாபா எவ்வளோ பெரிய அந்தர்யாமி, சர்வ அந்தர்யாத்மாங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும். உணர்றதுக்காகத்தான் இந்த விஷயங்களை அடியேன் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். அதே மாதிரி மகள்சால்பதின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள்ட்ட பாபா, நான் பத்ரி கிராமத்தை சேர்ந்தவன், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன், முஸ்லீம் குடும்பத்தில் வளர்ந்தேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே என்னுடைய அம்மா அப்பா ஒரு ஃபக்கீர் கிட்ட விட்டுட்டாங்க, நான் அவர் கூட தான் இருந்தேன், அப்புறம் திரும்பி என்னுடைய குரு வெங்குசா மகராஜ் கிட்ட வளர்ந்தேன். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கார். ஆனா ப்ரூஃப் இருக்கானா? ப்ரூஃபே இல்லை. ஆனா அவருடைய வாக்கை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் அவுரங்காபாத்லேருந்து ஷிரடிக்கு வந்தேன் அப்படின்றத பாபா தெளிவா சொல்லியிருக்கார். அவுரங்காபாத்லேருந்து நான் ஷிரடிக்கு வந்தேங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கார். மேற்கொண்டு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சாயி சரணானந்த சுவாமிகள், அதாவது வாமன்ராவ் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தராய் இருந்தவர், பாபாவுடைய அருட்பெரும் கருணையினால எதிர்காலத்துல சாயி சரணானந்த சுவாமிகளா அவர் மாறினார். அவர்கிட்ட நம்ம பாபா என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் தன்னை பத்தி? எனக்கு 8 வயசா இருக்கும் போதே என்னுடைய பெத்தவங்க கங்கை கரையில விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். பாபா அடிக்கடி கங்கா கங்கான்னு சொல்வார். அவர் சொல்லக்கூடிய கங்கா கோதாவரி நதியைத்தான் பாபா கங்கா அப்படின்றத சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் நான் ஷிரடிக்கு வந்தேங்கிறதையும் சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்ல, இப்ப சொல்ல போற விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிங்க, ரொம்ப ஆச்சரியகரமானது. டாக்டர் கவான்கர்னு சொல்லக்கூடிய பக்தர்கிட்ட நம்ம பாபா நான் எங்கிருந்து ஷிரடிக்கு வந்தேங்கிற ஒரு அடையாளத்தை பாபா தெளிவா சொல்றார். அவருடைய வாக்கே இது. என்ன சொல்றார் அப்படின்னா, பேட் பாபா சொல்லக்கூடிய பக்தர் உட்கார்ந்திருக்கார், பாபுகீர் கோசாவின்னு சொல்லக்கூடிய பக்தர் உட்கார்ந்திருக்காங்க. அந்த 2 பேர்கிட்டையும் நம்ம பாபா என்ன தெரியுமா சொல்லியிருக்கார்? தத்தாத்ரேய சுவாமி அவருடைய திருவடியால புனிதப்படுத்தப்பட்ட மாகூர் காட்ல தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். மாகூர் காட்ல தான் நான் வளர்ந்தேன் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அங்க ஜனங்க என்ன ரொம்ப தொல்லைப்படுத்தினாங்க, அதனால நான் அங்கிருந்து நேராக கிளம்பி கிர்னார் போயிட்டேன்.
கிர்னாரும் தத்தாத்திரேயர் சேத்திரம் தான். கிர்னார் போயிட்ட மலை மேலே உட்காந்துருந்தேன். அப்புறம் அங்கேயும் அந்த மக்கள் தொல்லை தாங்க முடியலன்னு நேராக மவுண்ட் அப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சேத்திரத்துக்கு வந்தேன். அங்கேயும் எனக்கு தொல்லை தாங்க முடியல. அங்கேருந்து நான் நேராக அக்கல்கோட்டு வந்துட்டேன். அக்கல்கோட்டுக்கு வந்து அக்கல்கோட்லேருந்து தௌதலாபாத்துக்கு வந்தேன். தௌதலாபாத்தில் வாழ்ந்த ஜனார்த்தன சுவாமின்னு சொல்லக்கூடிய மகான் எனக்கு சேவை பண்ணார் அப்படின்றத சொல்லியிருக்கார். அந்த ஜனார்த்தன சுவாமி வாழ்ந்த நூற்றாண்டு 15-16ஆம் நூற்றாண்டு. சந்த் ஏகநாதருடைய குரு ஜனார்த்தன சுவாமி. சந்த் ஏகநாதருடைய குரு ஜனார்த்தன சுவாமி. ஏகநாதர் வாழ்ந்த காலத்துல பாபா இருந்திருக்கிறதா பாபா குறிப்பு கூறியிருக்கார். தௌதலாபாலத்துல நான் வந்தேன். அப்புறம் என்ன, அங்க எனக்கு ஜனார்த்தன சுவாமி அடிபணிந்து பணிபுரிஞ்சார். அப்புறம் நான் பண்டரிபுரம் வந்துட்டேன். பண்டரிபுரத்திலேருந்து நான் ஷிரடிக்கு வந்தேன் அப்படின்றத பாபா வாக்கு மூலமா சொல்லியிருக்கார். அப்ப பாபா வந்து அவர் எந்த காலத்தை சேர்ந்தவர், எப்ப அங்க போனாரு, எப்ப இங்க வந்தாருன்றதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த வாக்கை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியது. புரியுதுங்களா? அதே மாதிரி பாபா காசிபாய் கணிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் பாபாவை பார்க்க வரும் பொழுது கோதாவை, அதாவது கோப்பர்கான்ல தத்தாத்திரேயரை நீ பாத்தியா அப்படின்னு கேட்கிறார். தத்தாத்திரேயர் உனக்கு ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னு கேட்கிறார். இல்லையே பாபா அப்படின்றார். கோப்பர்கான்ல தத்தாத்திரேயரை போய் நீ பாத்தியா, அவர் உனக்கு ஏதாவது தந்தாரான்னு பாபா கேட்டிருக்காரு. அந்த அம்மா இல்லைன்னு இருக்கு. அப்ப தத்தாத்திரேயர் சிலாரூபமா இருந்தாரா இல்ல ஏதோ ஒரு மகான் சுரூபத்துல இருந்தாரா அப்படின்ற கேள்விக்கு பாபாவே பதில் சொல்றாரு. உனக்கு அங்கன்வாடை சேர்ந்த சகாரா மகாராஜ் கோப்பர்கான்ல இருக்கார். அந்த மகான், அந்த மகாராஜை நீ போய் பார்க்கலையா? அவரும் நானும் சகா 2 பேரும் சேர்ந்து தான் அங்க 2 மாமரத்தை நட்டு வச்சோம் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கார். மறுநாளே அந்த காசிபாய் கணிக்கர் நேரா எங்க போயிருக்காங்க அப்படின்னா, நேரா கிளம்பி அந்த மகாராஜ் சக்காரா மகாராஜ் கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த சக்காரா மகாராஜ் அந்த காசிபாய் கணிக்கரை பார்த்து, பாபாவும் நானும் நட்டு வச்ச மரத்துல மாம்பழம் 2 முளைச்சது, இந்தா அந்த 2 மாம்பழத்தையும் பாபா உனக்கு தர சொன்னார் அப்படின்னு சொல்றாரு சகாரா மகாராஜ். அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இந்த லீலை. இந்த மாதிரி பாபாவுடைய ஒரு சர்வ அந்தராத்மத்துவம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப 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 காண கிடைக்காதது. அதனால இந்த மாதிரி நிறைய லீலா வினோதங்கள் பாபாவுடைய அந்த சாயி சச்சரிதத்தில், அப்புறம் பிவி நரசிம்ம சுவாமி எழுதின சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறுன்ற புத்தகத்தில், பால்பேட்டா பாலாராம் மான்கர்னு ஒரு பக்தர், அவர் ஷிரடிக்கு போறார். அப்படி போகும் பொழுது தர்கட் குடும்பத்து வழியா போறார். அப்ப தர்கட் அம்மா கிட்ட பார்த்து, இந்த மாதிரி நான் ஷிரடிக்கு போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலான்னு வந்தான பிறகு அந்த அம்மா ஏற்கனவே நைவேத்தியம் பண்ண பால்பேட்டாவை கொடுத்து அமைச்சிருக்கு. பாபாவுக்கு அந்த அம்மா ஆல்ரெடி நைவேத்தியம் பண்ணியாச்சு. எங்கன்னா அந்த அம்மா வாழ்ற ஊர் வேற. அந்த ஊர்ல அவங்க வீட்டில் பாபாவுடைய சிலா ரூபத்துக்கு இல்லை போட்டோ ரூபத்துக்கு அந்த அம்மா பால்பேட்டாவை நைவேத்தியம் பண்ணிருக்கு. அந்த நைவேத்தியம் பண்ணதையே பொட்டலங்கட்டி இந்த பாலாராம் மான்கர் கையில கொடுத்து அனுப்புறாங்க. புரியுதுங்களா? பாலாராம் மான்கர் ஷிரடிக்கு வந்துட்டார். ஷிரடிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய இடத்துக்கு போய் குளிச்சாரு. எல்லாமே முடிச்ச கையோட திருப்பி பாபா பார்க்க நல்ல உடையெல்லாம் உடுத்திட்டு வந்தார். பாபாவை நமஸ்காரம் பண்ணார். பாபாவுக்கு தட்சணை கொடுத்தார். கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்தார். பாபா அவரை இறங்க பார்த்தார். எனக்கு ஏதாவது நீ கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டார். ஒன்றும் கொண்டு வரல பாபா அப்படின்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ஏதாவது நீ கொண்டு வந்தியா, நல்லா ஞாபகப்படுத்தி பாருன்னார் பாபா. ஒன்றும் ஞாபகம் இல்லையே பாபா அப்படின்ன பிறகு கடைசியா பாபா லைட்டா கோவப்பட்டு, என்ன நீ கிளம்பும் போது எங்க அம்மா உனக்கு உன் கையில ஒன்றும் கொடுக்கலையா அப்படின்னு உன்னை போட்டு உடைச்சதுக்கு அப்புறமா ஞாபகம் வந்துச்சு, ஆஹா தர்கட் அம்மா பாபாக்கு பால்பேட்டா கொடுத்தாங்களே,
அதை நம்ம கொடுக்காம அந்த ரூம்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோமேனு நேராக ஒரு ரூமுக்கு போய் ஓடி போய் அந்த பால் பேட்டாவை எடுத்துகிட்டு வந்து பாபா கையில் கொடுக்கும் பொழுது அதை அப்படியே சாப்பிட்டார். அப்படின்னா எங்கேயோ இருக்கக்கூடிய தர்கட் அந்த அம்மா பாபா மேலே ரொம்ப ஆனந்தம் கொண்டு அன்பு கொண்டு ஷிரடிக்கு போகக்கூடிய அவர் கையில் ஒரு பால் பேட்டாவை ஏற்கனவே நைவேத்தியம் பண்ண பால் பேட்டாவை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி கொடுத்த அனுப்பையில் அதை பாபா எங்கிருந்து கவனிச்சிருக்கார்? எல்லாருடைய அந்தராத்மாவா இருக்கக்கூடிய சுவாமிக்கு தானே அவங்களுடைய அந்தரங்கம் தெரியும். இப்போ என்னுடைய அந்தரங்கம் எல்லாம் என்னுடைய அந்தராத்மாவான சாய்நாதருக்கு தெரியும். இப்போ இந்த லைவ்ல நீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்க ஒத்தொத்தருக்குள்ளேயும் அந்த அந்தராத்மாவான சாய்நாதர் தான் இருக்கார். புரியுதுங்களா? ஆகையினால அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுவாமியுடைய அந்த அருளால கருணா கடாட்சத்தினால அப்படி லீலைகள் பண்ணியிருக்கார் பாபா. சர்வ அந்தர் ஆத்மஸ்வரூபம் இந்த ஜகமே. பாபாவுடைய ஆரத்தி வரியில இந்த ஜகமே குரு ஸ்வரூபம் அப்படின்னு வருது. பாபாவுடைய ஆரத்தி வழிபாட்டில் இந்த ஜகமே இந்த ஜகத்தை நம்மளுடைய பார்வையில பார்க்கிறோம். வெளிச்சம் இருக்கு, சூரியன் இருக்கார், அவரால் இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிச்சம் வருது. அப்ப நம்ம தூங்கி ஏந்திரிக்கிறோம், நமக்கான கடமைகளை செய்துக்கிறோம், சாப்பிட்றோம், எங்கே போய் வேலை செய்கிறோம், திருப்பி மதியம் சாப்பிட்றோம், திருப்பி வேலை செய்கிறோம், அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வரோம். கொஞ்சம் நேரம் கிடைக்கும்போது அதை இதை படிச்சுவிட்டு செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி டிவி பார்த்துட்டு இல்லை வேறு எங்கேயாவது பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு கோயிலுக்கோ இல்லை பார்க்குக்கோ பீச்சுக்கோ எல்லாம் போயிட்டு திருப்பி படுக்கிறோம். இப்படி தான் நம்மளுடைய லைஃப் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கே தவிர ஒரு செகண்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பிரபஞ்சமா இருக்கிறது எது? ஏதோ ஒரு சக்தின்னு ஒன்று இருக்கிறதுனால தானே இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கு. சூரிய பகவான் வரும் பொழுது இந்த பிரபஞ்சத்துல வெளிச்சம் ஏற்படுது. அப்ப அந்த சூரிய பகவான் யார்? சந்திர பகவானுடைய கிருப்பையினால் இந்த தேசத்துக்கு குளிர்ச்சி கிடைக்கிறது. சந்திர பகவான் எப்படி இயங்குறார்? அவருடைய மூலம் என்ன? பஞ்சமகா பூதங்கள் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த பஞ்சமகா பூதங்களை வழி நடத்தி கொண்டு போறது யார்? அது எல்லாத்தையும் காட்டிலும் நம்மளை வழி நடத்துறது யார் அப்படின்ற தன்னை தான் உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது ஆத்ம விசாரம்னு பேர் இதுக்கு. புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் இந்த ஆத்ம விசாரத்தை பத்தி, நான் யாருங்கிற தன்மை பத்தில நிறைய வீடியோஸ் போடலாம். ஆனாலும் இப்போதைக்கு இருக்கிற மக்களுக்கு பாபாவை பத்தின ஒரு புரிதலை அவங்க போற போக்குக்கே கொடுத்தா தான் புரியும். எடுத்த உடனே நம்ம ரொம்ப டீப்பான விஷயத்துக்குள்ளாம் போயிட்டோம்னா ஒண்ணுமே மக்களுக்கு புரியாது. ஆகையினால லீலா வினோதங்கள் மூலமா தான் பாபாவினுடைய விஷயங்களை உங்க எல்லாருக்கும் அடியன் கொடுத்துன்னு இருக்கேன். சரிங்களா? அதனால இந்த ஜகத்துக்கு ஒரு ஆதாரம் உண்டு. அந்த ஆதாரம் பரபிரம்மம். சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜோதி ஒரே ஜோதி தான். அந்த ஜோதி தான் ஆங்காங்கே ஒரு ரூபம் எடுத்து உட்கார்ந்துருக்குன்னார். ஏதாவது நிறைய சேத்திரங்கள்ல ஒரு ரூபம் தரித்து அது உட்கார்ந்துருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கார். எங்கும் நிறைந்த தன்மையில. அதாவது தண்ணி எடுத்துக்குங்க. நம்ம ஊர்ல தண்ணின்றோம், ஆங்கிலத்துல வாட்டர்ன்றாங்க, தெலுங்குல நீர்லூன்றாங்க, மராட்டியில ஹிந்தியில பானின்றாங்க. ஆனா தண்ணி தானே சொல்றது. இப்படி தண்ணி தானே. அதே மாதிரி உயிர்கள்னு எடுத்துக்குங்க. பாம்பும் ஒரு உயிர் தான், பல்லியும் ஒரு உயிர் தான், நம்மளும் ஒரு உயிர் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளும் ஒரு உயிர் தான். நம்மளும் இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு ஜீவராசி தான். மரம் செடி குடிக்குள்ளேயும் உயிர் இருக்கு, பாம்பு பள்ளி பூரான்குள்ளேயும் உயிர் இருக்கு. இருக்கிறதுனாலதான் அது அசையுது. நமக்குள்ளேயும் இருக்கு ஒன்று உயிர். அது இருக்கிறதுனால தான் நம்மளும் அசைகிறோம். ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து கொண்டு ஆட்டி வைக்கக்கூடிய சுவாமி தான் தெய்வம். அந்த தெய்வமே தான் குரு வடிவில் ஒவ்வொரு சேத்திரங்கள்லையும் வாழ்ந்து கொண்டிருக்கு. சில மகான்கள் தன் சொரூபத்தை விட்டு சமாதின்ற நிலையில அதிஷ்டானத்துல இருந்து கொண்டு தன் முன்னே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாபாவும் அப்படிதான். சரிங்களா? அதனால அந்த சுவாமியினுடைய எங்கும் நிறைந்த தன்மைகளை நம்ம அடுத்த
நேரலையில் நம்ம அவசியம் அனுபவிப்போம். அடுத்த நேரலை வந்து வெள்ளிக்கிழமை இதே நேரம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம சந்தோஷமாக அனுபவிப்போம் குருநாதருடைய அருட்பெருங்கருணையினால். ஆகையினால எல்லாரும் அவசியம் வெள்ளிக்கிழமை இதே போல் நேரலையில் கலந்துக்குங்க. குருநாதருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்ங்கிறதையும் அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் சாய்ராம்.